சண்டே ஈவினிங் ஆக்சுவலாக மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்ததால அன்றைக்கி நான்வெஜ் மார்னிங்கே எடுக்கல. ஸோ ஈவினிங் டின்னருக்கு நான்வெஜ் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி தோசைக்கு சிக்கன் கறி தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததால் நான்வெஜ் ரெடி பண்ணணுமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருந்தேன். பிகாஸ் டின்னர் கூட ரெடி பண்ண வேணாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே விடு நானே ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஹஸ்பண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கொடுக்குறது அண்ட் ஸ்பைசஸ்க்கு வந்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி ரெடி பண்ண டிஷ்ஷோட நேம் வந்துட்டு சிக்கன் கறி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் யூஸ்வலாக எந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணாலும் வீட்டில் இருக்கிற மசாலா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எதுவுமே அரைக்க மாட்டேன். கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வர அந்த பேக்கெட் ஸ்பைசஸ் மட்டும் யூஸ் பண்ணுவேன். பட் அவங்க ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக கரெக்டாக அந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பைசஸ் வந்துட்டு தனியாக அரைச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்க, பசங்க வந்துட்டு குக் பண்ணாங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு. கரெக்டு தான். பட் நம்ம என்ன தான் பார்த்து அவங்களுக்கு குக் பண்ணி கொடுத்தாலும் கண்டிப்பாக இது சின்னதாவது ஏதாவது ஒரு குறை சொல்லிடுவாங்க. பட் அவங்க சின்னதாக எதாவது பண்ணால் கூட நம்ம ஓகே நல்லாயிருக்கு அப்படி